வணக்கம் நண்பர்களே. உடல்ல பலவீனம் இருக்கிறதா? எலும்புகள் வலுவில்லாமல் இருக்கிறதா? முடி உதிர்ந்து கொண்டே போகிறதா? இரத்த சோகை இருக்கிறதா? தினமும் சோர்வாக இருக்கிற மாதிரி நீங்கள் உணர்கிறீர்களா? அப்படின்னா இந்த எல்லா உங்க சமையலறையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன விதை தான் இதுக்கு மிகப்பெரிய மருந்தா இருக்குது. அதுதாங்க எள்ளு. எள்ளு தின்றால் யானை பழம் என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுது வெறும் பழமொழி அல்லங்க. இதுல இருக்கக்கூடிய கால்சியம், இரும்பு சத்து, நல்ல கொழுப்புகள், புரதம், நார்ச்சத்து மற்றும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்குது. ஆனா எள்ளை எப்படி சாப்பிட வேண்டும்? யாரெல்லாம் சாப்பிடலாம்? யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும்? எந்த நேரத்துல சாப்பிட்டால் அதிகமான நன்மைகள் கிடைக்கும்? எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவா முழுமையா பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் எள்ளில் இருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் 100 கிராம் எள்ளில் பொதுவாக காணக்கூடிய சத்துக்கள் கால்சியம், இரும்பு சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், ஜிங்க், காப்பர், செலினியம், விட்டமின் B1, விட்டமின் B6, நல்ல கொழுப்பு அமிலங்கள், புரதம், நார்ச்சத்து, லிக்னான்கள் அதாவது சீசமின், சீசோமோலின், இந்த சத்துக்கள் இதுல இருக்குது. இந்த சத்துக்கள் தான் எள்ள ஒரு சூப்பர் உணவா மாற்றி இருக்கிறது. இதுதான் நம்ம உடல்களை உறுப்புகள் எல்லாத்தையும் சூப்பரா இயங்க வைக்கிறதுக்கும் பயன்படுது. இப்ப எள்ளு சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் முதல்ல பார்த்துடலாம். எள்ளு எலும்புகளை இரும்பு போல வலிமையா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. எள்ளுல இருக்கக்கூடிய கால்சியம் இது எலும்புகளை உறுதியா வச்சுக்கிறதுக்கும் அதை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. மூட்டு தேய்மானம் குறையறதுக்கு உதவியா இருக்கு. வயதானவர்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு உணவா இருக்குது. பெண்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு உணவா இருக்குது. பல்களை வலிமையோடு வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ எலும்பு சார்ந்த நோய்களை தடுக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. முக்கியமா 60 வயதிற்கு மேல இருக்கிறவங்களுக்கு எலும்பு சார்ந்த நோய்கள் வரும். அதாவது ஆஸ்ட்ரோபோரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய எலும்பு அரிப்பு நோய் எல்லாம் வரும். ஸோ அதை எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு எள்ளு ஒரு சிறந்த உணவா இருக்குது. அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, உடலுக்கு இயற்கையான சக்தியை கொடுக்கறதுக்கு எள்ளு பயன்படுது. தினமும் சிறிதளவுல எள்ளு சாப்பிட்டுட்டு வந்தா உடல் சோர்வு, உடல் சக்தி, வேலை செய்யக்கூடிய திறன் இது எல்லாமே அதிகரிக்கும். அதனாலதான் நம்ம கிராமங்கள்ல எல்லாம் எள்ளு உருண்டையா தினமும் ஒரு உருண்டை எடுத்து சாப்பிட்டுட்டு வருவாங்க. எள்ளு ஒரு சிறந்த உணவாகவும் அவங்க எடுத்துக்குவாங்க. அடுத்து மூன்றாவது நன்மை, ரத்த சோகையை குறைக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளுல இருக்கக்கூடிய இரும்பு சத்து சிவப்பு ரத்த அணுக்களுடைய எண்ணிக்கையை உருவாக்குறதுக்கும் இரும்பு சத்து குறைபாடு உள்ளவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு நிவாரணியாகவும் எள்ளு இருக்குது. முக்கியமா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் நிறைய பேர் இரும்பு சத்து குறைபாடால பாதிக்கப்படுறாங்க. அதாவது அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் பெண்களை தான் அதிகமாக தடுக்கும். அதுவும் இந்தியாவில் தான் நிறைய பேர் பாதிக்கிறாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்கு நீங்க எல்லா உணவுல தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தாவே நல்ல ஒரு ரத்த அணுக்கள் அதிகமாக உருவாகி உங்க உடல்ல ஹீமோகுளோபின் அளவு அதிகமாயிரும். அடுத்து நம்ம நான்காவதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, முடி வளர்ச்சிக்கு எள்ளு பயன்படுது. எள்ளுல இருக்கக்கூடிய ஜிங்க், காப்பர், விட்டமின் பி, நல்ல கொழுப்புகள் முடிய ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் ஆரோக்கியமா வளர்றதுக்கும் முடி உதிர்தல் பிரச்சனையை சரி பண்றதுக்கும் பயன்படுது. ஏன்னா முடி உதிர்தல் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்குது. அது ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே. ஸோ நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் செஞ்சாலும் சிலருக்கெல்லாம் அது சரியாகிறதே இல்லை. ஆனால் எள்ளை நீங்கள் உணவில் எடுக்க எடுக்க எள்ளில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்கள் முடிக்குள்ள போய் முடி வேர்களை நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணி முடி வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும், முடி உதிர்தலையும் குறைக்கும், முடி நல்லா சைனிங்காகவும் இருக்கும். பல அடுத்து ஐந்தாவது நன்மை என்னன்னா, சர்மத்தை இளமையா வச்சுக்கிறதுக்கு எள்ளு பயன்படுதுங்க. எள்ளுல என்ன இருக்குதுன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. சர்மத்தை ஆரோக்கியமா புத்துணர்ச்சியுடன் வச்சுக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. சிலருக்கெல்லாம் முகச்சுருக்கங்கள் வர ஆரம்பிச்சிடும். 40 வயசுலயே சில பெண்களுக்கெல்லாம் முகச்சுருக்கங்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் தாமதப்படுத்துறதுக்கு எள்ளு பயன்படுது. வயதான தோற்றத்தை தாமதப்படுத்துறதுக்கு எள்ளு பயன்படுது. இயற்கையான ஒரு பொலிவை கொடுக்கறதுக்கு எள்ளு பயன்படுது. ஸோ உங்களுடைய முகத்தை நீங்க இளமையான ஒரு தோற்றத்தோடு வச்சுக்கிறணும்னா நீங்க எள்ள உணவுல எடுத்துக்கிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. அடுத்து ஆறாவது நன்மை என்னன்னா, இதயத்திற்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கறதுக்கு எள்ளு பயன்படுதுங்க. எள்ளுல இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு அமிலங்கள் மற்றும் லிக்னானின்கள் இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. சமநிலையான உணவு கூட
நீங்க எள்ளையும் சேர்த்து எடுக்கும்போது உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து 7வது நன்மை என்னன்னா, செரிமானத்த மேம்படுத்துறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளுல அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கிறதுனால, இது மலச்சிக்கல குறைக்கிறதுக்கு பயன்படுது. குடலுடைய இயக்கத்த சீரா இயங்க வைக்கிறதுக்கு பயன்படுது. வயிறு நீண்ட நேரம் நிறைவா இருக்கக்கூடிய ஒரு உணர்வ கொடுக்குது. ஸோ செரிமானத்த மேம்படுத்துறதுக்கு எள்ளு ஒரு சிறந்த உணவா இருக்குது. முக்கியமா வயதானவர்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே தொடர்ந்து எள்ளு எடுக்கும்போது நல்ல ஒரு பலன அவங்க அனுபவிக்கலாம். அடுத்து 8வது நன்மை என்னன்னா, நீரிழிவு நோயாளிகள் தாங்க. அதாவது சர்க்கரை நோயாளிகள் எள்ள அளவா பயன்படுத்துறது ரொம்பவுமே நல்லது. இது உணவுல இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவ உயர்த்தாம பாதுகாக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. ஸோ சர்க்கரை அளவ கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. ஸோ நீங்க சரியான அளவுல எள்ள பயன்படுத்திட்டு வந்தா உங்களுடைய சர்க்கரை அளவு கட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஸோ சர்க்கரை நோயாளிக்கு ஒரு சிறந்த உணவா எள்ளு இருக்குது. அடுத்து 9வது நன்மை பெண்களுக்கான நன்மை தாங்க. பெண்களுக்கு தேவையான அந்த கால்சியம் தேவைய பூர்த்தி செய்யறதுக்கு எள்ளு ஒரு சிறந்த உணவா இருக்குது. முக்கியமா 40 வயதை எட்டுன பெண்களுக்கு எலும்பு சார்ந்த நோய்கள் வர ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்களுக்கு மெனோபாஸ் அப்படிங்கிற அந்த பீரியட் மாதவிடாய் நிக்கிற ஸ்டேஜ் தான் மெனோபாஸ் அப்படின்னு சொல்றோம். அது 40 வயதிற்கு மேல இருக்கக்கூடிய பெண்களுக்கு நின்றோம். ஸோ அந்த மாதவிடாய் நிற்கும் போது உடல்ல பலவிதமான ஹார்மோன் சேஞ்ச் ஏற்படும். ஸோ ஹார்மோன் மாற்றத்தால அவங்களுடைய உடல் ரொம்பவுமே பலவீனமாக போகும். எலும்பு சார்ந்த நோய்கள், மூட்டு வலி, கை கால் வலி இந்த மாதிரியான நோய்கள்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை சரி பண்றதுக்கு எள்ளு ஒரு சிறந்த உணவா இருக்குது. அதே மாதிரி அவங்க ரொம்பவுமே வீக் ஆயிருவாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம எள்ளை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எலும்புகளும் ஆரோக்கியமாக இயங்க ஆரம்பிக்கும். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, ஆண்களுக்கான நன்மை தாங்க. புரதம் மற்றும் நல்ல கொழுப்புகள் எள்ளுல இருக்கிறதுனால தசைகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் உடலுக்கு தேவையான சக்தியை வழங்குறதுக்கும் எள்ளு பயன்படுது. முக்கியமா உடற்பயிற்சி செய்றவங்க, விளையாட்டு வீரர்கள் இவங்க எல்லாருமே எள்ள உணவுல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அவங்களுடைய உடலை கட்டுக்கோப்பா வச்சுக்கிறணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு தேவையான புரதம் எள்ளுல இருக்கு. புரதம், கால்சியம் இது எல்லாமே எள்ளுல இருக்குது. ஸோ அவங்களுக்கு தேவையான நீண்ட நேரத்துக்கு தேவையான சக்தி எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு எள்ளு பயன்படுது. அது மட்டும் இல்லைங்க, 60 வயதிற்கு மேல இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்குமே மசில்ஸ் எல்லாமே லூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது தசை இழப்பு நோய் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அதை ஈடுகட்டுறதுக்குமே எள்ளு பயன்படுது. தசைகளையும் மசில்ஸ்களையும் வளர்க்கறதுக்கு எள்ளு ஒரு சிறந்த உணவா இருக்குது. அதனால கண்டிப்பா வயதானவர்கள் எள்ள தொடர்ந்து எடுக்கிறது அவங்களுக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ இவ்வளவு நேரம் இவ்வளவு நன்மைகளை பார்த்தோம். ஸோ இது எப்படி சரியான முறையில் சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். முறை 1, 1 டேபிள் ஸ்பூன் எள்ளை நம்ம சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்? இரவு முழுக்க நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடலாம். இது ஒரு மெத்தடு. அடுத்து 1 மாதத்துக்கு தேவையான எள்ளை நீங்கள் சேகரிச்சுட்டு நீங்கள் வடச்சட்டியில் போட்டு வெறுமனமே எள்ளை வறுத்துக்கிறங்க. அதாவது அந்த பத்து ஸ்மெல் போகிறதுக்காக வறுக்க சொல்கிறோம். ரொம்பவும் வறுத்துறாதீங்க. லைட்டாக வறுத்துட்டு அதை நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு ப்ளஸ் கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்து நீங்கள் வெல்லமோ கருப்பட்டியோ ஏதோ சேர்த்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் அப்படியே எடுத்துக்கிடலாம். இல்லைங்க எனக்கு அப்போல்லாம் எடுக்க பிடிக்காது அப்படின்னா எள்ளை பவுட்ரு பண்ணிடுங்க. நீங்கள் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கீங்களா அதை நீங்கள் பவுட்ரு பண்ணி நீங்கள் தினமும் பால் குடிக்கிறீங்கன்னா பாலில் 1 டேபிள் ஸ்பூன் பவுட்ரை போட்டு நல்லா கலந்து நீங்கள் குடிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மதியானம் சாப்பிடுவீங்களா சாதம், அதில் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு பொடியை போட்டு நீங்கள் சாதத்தோடையும் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம். இல்லைன்னா சட்னி, தேங்காய் சட்னி, தேங்காய் துவையல் இந்த மாதிரிலாம் இருப்பீங்களா அதெல்லாம் போட்டு சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கிறலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வடிவில் நீங்கள் எள்ளை எடுத்துக்கிறலாம். அது மட்டும் இல்லைங்க, சிலர்லாம் சேலட்லாம் சாப்பிடுவாங்க. அந்த சேலட்டில் நீங்கள் எள்ளை தூவி சாப்பிடலாம். அடுத்து தயிரில் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளை கலந்து நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தடில் எள்ளை உங்கள் உணவுக்கு கொடுங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு மட்டும்தான் எடுத்துக்கிறேன்னா அதுக்கு மேலே வேணாம். அதாவது
10லிருந்து 20 கிராம் அந்த அளவு போதும். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நீங்க எடுத்தாவே போதும். நல்லது அப்படின்னு நினைச்சுட்டு அதிகமா சாப்பிட்டா அதிக நன்மை கிடைக்கும் அப்படின்னு மட்டும் நினைச்சு நீங்க எடுக்காதீங்க. ஏன்னா எந்த ஒரு உணவா இருந்தாலும் அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமா இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். இந்த பழமொழியை ஞாபகத்துல வச்சுட்டு நீங்க எடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ எள்ளு 2 வகை இருக்குது. கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு. எந்த எள்ள வந்து சாப்பிட்றது? எது ரொம்பவுமே ஆரோக்கியமானது? அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ 2 எள்ளுமே ஆரோக்கியமானது. கருப்பு எள்ளுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து அதிகமா இருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம பாரம்பரியமாவே அதிகமா பயன்படுத்திட்டு வருவோம். வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய அந்த எள்ளுல வந்து என்னன்னா சமையலுக்கு பயன்படுத்துவாங்க. ஒரு டேஸ்ட் குடுக்கும். ஒரு சுவைய குடுக்கும் அந்த எள்ளு. ஆனா 2மே சத்தானது. எந்த எள்ளு உங்களுக்கு அவைலபிளா இருக்கோ, உங்களுக்கு எது கிடைக்குமோ அத நீங்க பயன்படுத்தலாம். எள்ளுங்கிறது ஒரு சூப்பரான உணவு. ஆனா சிலருக்கு இது வந்து எடுக்கக்கூடாது. அதாவது எள்ள கவனமா எடுக்கணும். இல்லன்னா தவிர்க்க வேண்டும். அப்படின்னா யாருன்னா, எள்ளு சாப்பிட்டால் ஒவ்வாமை. சிலருக்குலாம் நட்ஸ் சாப்பிட்டால் ஒவ்வாமை ஏற்படும். அதாவது அலர்ஜி ஏற்படும். அவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, அவங்க எள்ள வந்து தவிர்க்கிறது நல்லதுங்க. இல்லைன்னா நீங்க உங்களுடைய மருத்துவர்ட்ட நீங்க ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து ரத்தம் உறைவத பாதிக்கக்கூடிய மருந்து மாத்திரை எடுப்பாங்கல்ல, அவங்களும் எள்ள எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. அப்படி நீங்க எடுக்கிறதா இருந்தா உங்களுடைய மருத்துவர்ட்ட நீங்க கேட்டுட்டு தாங்க எடுக்கணும். ஸோ இந்த 3 பேருமே எள்ள எடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நண்பர்களே, சிறிய விதைனாலும் எள்ளு வந்து மிகப்பெரிய சத்துக்களை கொண்ட ஒரு நிறைவான உணவு. கண்டிப்பா உங்க உணவுல இன்னையிலிருந்து எள்ளை எடுத்துக்கிறங்க. ஆரோக்கியமா இருங்க. ஸோ இந்த எள்ளு கூட ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலுக்குள்ள நீங்க போறீங்கன்னா, உடற்பயிற்சி தினமும் மேற்கொள்ளுங்கள். அதாவது 20லிருந்து 30 நிமிடம் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அடுத்து தேவையான தண்ணி 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி குடிங்க. ஒரு நாளைக்கு தேவையான தூக்கம் 7லிருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்க ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ள போறீங்கன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நோய் நொடி இன்றி ஆரோக்கியமாக நீங்க வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.